அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நல திட்டங்கள் அனைத்தும் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டதாக ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அவல்பூந்துறை, முள்ளாம்பரப்பு, கஸ்பாப்பேட்டை, குளூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கி கூறி வாக்கு சேகரித்தார். அவருடன் முன்னாள் எம்எல்ஏ சிவசுப்பிரமணி, அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ஈகிள் சதீஷ் உள்ளிட்ட அதிமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் அரிசி, பருப்பு, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து விட்டதாகவும் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மக்களுக்கான எந்த திட்டங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. தாலிக்கு தங்க மாற்றம், ஆடு மாடு கோழி திட்டம், சாராய கடையை வந்து திறந்து விட்டாங்க, வீதிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பார்த்தா அதுக்கு அடுத்த கட்டம் போய் நம்ம அடுத்த தலைமுறையை வந்து காலி பண்ற மாதிரி போதைப் பொருள், வீட்டுக்கு கஞ்சா, வீட்டுக்கு போதை மாத்திரை, இது சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி போச்சுன்னா தமிழ்நாடு வந்து யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாடை காக்கணும்னா, நம்ம உரிமையில மீட்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது. அதுக்கு அந்த ஒற்றை விரல் புடிச்சு செஞ்சு ஆக வேண்டும். ஒற்றை விரல் புடிச்சு ஏப்ரல் 19ஆம் தேதி மறந்துடாதீங்க, வாக்களிப்பீர் இரட்டை இலை.